ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜனவரி 18 சண்டே பொங்கல்லாம் முடிஞ்சு அந்த சண்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான். ஸோ ஏன் இவ்வளோ டிலேவாக வீடியோ போடுறேன்னா, நான் ஒரு குட்டி பாப்பா வச்சுருக்கேன். அவள் 6 மந்த் தான் ஓல்டு. ஸோ அவள் கொஞ்சம் இப்போது ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். அதனால் என்னால் வீடியோ தொடர்ந்து போட முடியல. அன்றைக்கி எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் ஃபோன் வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. ஸோ என் ஃபோனுக்கு பேக் கேஸ் அண்டு டெம்பர் ஓட்டுறதுக்காக தான் போயிருந்தோம். இந்த ரோடு என்ன ரோடுன்றது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சென்னையில் இருக்க எல்லாருக்குமே மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா பேக் கேஸ் ஃபோன் அப்படின்ற பட்சத்தில் இந்த இடம் தான் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு பிளேஸ். ஸோ நாங்களும் போயிட்டு பேக் கேஸ் வாங்கிட்டு ஃபோனுக்கும் டெம்பர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான் போனோம். லாஸ்ட்டாக ரொம்ப நாள் ஆச்சு பீச்சுக்கு போய். நான் 7th மந்த்தில் என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் போனேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு போகவே இல்லை. அங்கே நான் என்னோடய 7th மந்த்தில் ஏன் போனேன்னா, அங்கே இந்த கிரிக்கெட் மேட்ச் போடுவாங்க. அப்போ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக என்னை கூப்பிட்டு போனாங்க. அந்த டைமில் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு இப்போ தான் போனோம். அதோட போனால் அங்கே நிறைய சேஞ்சஸ். ஆல்ரெடி நான் நிறைய பேர் போட்டிருந்தாங்க வீடியோவில் பார்த்துருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி புதுசாக அந்த சர்க்கஸ் குட்டி பசங்களுக்கு சர்க்கஸ் ஊஞ்சல் அந்த மாதிரிலாம் ப்ளே ஏரியா மாதிரி கொஞ்சம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு புதுசாக யானை அந்த இதெல்லாம் மூங்கிலே செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனால் நான் போகவே இல்லை. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே பிளேஸ்லாமே எப்படி மாற்றிட்டாங்கன்னா, ஃபுல்லாக க்ளீனாக நீட்டாக வச்சுட்டு, ஃபஸ்ட்லாம் ரொம்ப குப்பையாக ரொம்ப பீச்சுக்கு போகணுன்னாலே ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். இப்போலாம் அந்த கவலை இல்லை. ஏன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. நல்லா க்ளீனாக இருக்குது. அப்புறமேட்டு உட்கார்றதுக்கெலாம் ஒரு மாதிரி சிட்டிங் இந்த பார்க்லலாம் வைப்பாங்கள்ல, அங்கங்கே உட்கார்ற மாதிரி சீட்டர்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகாக மாறிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்களும் கொஞ்சம் நேரம் வேடிக்கைலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் விளையாடணுன்னு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் தண்ணியில் விளையாடுறது. உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் என் ஹஸ்பண்ட் விடவே மாட்டாங்க. தண்ணியில் போய் கால் வைக்கவே கூடாது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நான் எப்பயுமே பீச்சுக்கு போனால் அந்த கடல் மாதா அப்படி சொல்லுவாங்க. அதனால கால் நனைச்சிட்டு வரணும் அப்படி கதை சொல்லிட்டு போய் எப்பயுமே நினச்சிட்டு வந்துடுவேன். விடவே மாட்டேன். பீச்சுக்கு போனால் கால் நினச்சிடணும், இதுதான் என்னோடய இது. அதனால் போயிட்டு அதுக்கப்புறம் நான் தனியாக போனேன். போயிட்டு அதுக்கப்புறம் கால் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நானும் விளையாடுறத பார்த்துட்டு என் ஹஸ்பண்டும் கால் நினச்சிட்டு விளையாண்டுட்டு தான் இருந்தாங்க கொஞ்சம் நேரம். அப்புறம் என் பொண்ணு எடுத்துகிட்டு போயிட்டு சரி ஃபஸ்ட் டைமில் அவளை கால் வைக்கலாம் தண்ணியில் அப்படி சொல்லிட்டு சொன்னேன். அவங்க வேண்டாம், இந்த தண்ணி ரொம்ப என்ன சொல்கிறது நல்லாவே இருக்காது. மேலே பார்க்கும்போது ரொம்ப கலரே வேறு மாதிரி இருக்கும். உள்ளேருந்து வர தண்ணி வேறு கலரில் இருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம கால் வைக்கிற இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி கலங்களாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சும்மா அவளை உட்கார வச்சு வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு கிளம்பிட்டோம். ஸோ நைட்டு ஒரு 6:30 கிட்ட ஆகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டு எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் தான் போகணும் பக்கத்தில். இந்த பொங்கல் டைமில் எக்ஸிபிஷன் போட்டிருப்பாங்க அப்படி சொன்னாங்க. பீச் பக்கத்தில் நாங்கள் எப்போயுமே போவோம் சின்ன வயசில், நான் என் ஃபேமிலியோடு அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நானும் ஆக்சுவலாக போயிருக்கேன் சின்ன வயசில். நான் அங்கே போய் காணாமே போயிட்டேன் ஒரு வாட்டி. ஸோ போயிட்டு என்ன சொல்கிறது காண போயிட்டு அதுக்கப்புறம் தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தாங்க. அதோடு நாங்கள் கூட்டிகிட்டே போக மாட்டேன்ட்டு, ஏன்னா நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய மெமரிஸ்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் கதை பேசிகிட்டே அப்படியே போயிட்டோம். அப்புறமேட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயும் சூப்பராக இருந்துச்சு. அங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பெரியவங்களுக்கு 40 rupees நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு. சின்ன பசங்களுக்கு 20 rupees நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் டாக்லாம் இருக்கும்ல, ஏதாவது திருட ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இல்லை ஏதாவது ஒரு அந்த வெப்பன் ஏதோ வச்சுருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த டாக்லாம் அங்கே வந்துருந்துச்சு. ஸோ அதனால் சூப்பராக இருந்துச்சு. அந்த கண்டுபிடிக்கிற மாதிரி அதெல்லாம் காமிச்சிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி
ஏரியாஸ் பிளேசஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு மோஸ்ட்டாக இந்த பிளேஸ் இடம்லாம் அவ்வளோ தெரியாது. என் ஹஸ்பண்ட் தான் ஒன்று சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுதான் இந்த பிளேஸ், அதுதான் அந்த பிளேஸ் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு நாங்களும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு உள்ள ஸ்டால் எல்லாமே இருக்குது. நம்ம வெளியே இருந்தும் வாங்கிட்டு போய் சாப்பிட்லாம். ஸோ அது மாதிரி உள்ளேயும் ஸ்டால்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு கன்னியாகுமரியெலாம் இதில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சும்மா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஏனோ தானோன்னு பண்ணாமல் ஒரு நல்லாவே இருந்துச்சு. நல்லா சூப்பராக எல்லாருமே பார்க்குற மாதிரி புரிகிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சூப்பராக. ஹார்பரு அப்புறமேட்டு இந்த கவர்மெண்ட் வீடெலாம் கொடுத்துருந்தாங்கல்ல, ஸோ அதெல்லாமே வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து தண்ணிலாம் வந்துச்சு. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி ஏனோ தானோ இதுதான் காமிக்கணும் அப்படின்றது காமிக்காமல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி காமிச்சிருந்தாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், அப்புறமேட்டு நிறைய பால்வாடி, கவர்மெண்ட்லாம் வந்து என்னென்ன கொடுத்துருக்கு அது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறமேட்டு அங்கே வந்துட்டு பரதநாட்டியம்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அங்கே ஏதோ ஈவெண்ட் மாதிரி வச்சு சின்ன பசங்களை வர வச்சு அவங்க கிளாஸ் போயிருக்க பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அதையும் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் நிறைய பிளேஸ் இருந்துச்சு. அங்கே நிறைய வச்சுருக்காங்க இதே மாதிரி சுற்றி பார்க்க வேண்டியது. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே போயிட்டோம்னா கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீல்ஸ், அந்த விளையாடுற இதெல்லாம் இருக்கும்ல, ராட்னம் அதெல்லாம் இருக்கும்ல, அந்த பிளேஸ்க்கு போயிட்டோம். ஸோ கொஞ்சம் தான் பார்த்தோம். இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பருத்தி வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு, காட்டன் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முட்டையிலேருந்து எப்படி வருது, என்னென்ன ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்றது எல்லாமே காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நூல்லாமே வந்து நெஞ்சு துணி, என்னென்ன துணி எப்படி வருது எல்லாமே காமிச்சிருந்தாங்க. எல்லாமே எக்ஸ்பிளைனும் பண்ணுறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து சூப்பராக பேசியிருந்தாங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறமேட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ஒரு ஓபி சீட் மாதிரிலாம் ஒன்று கொடுத்துட்டு நம்ம நேமு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டோன்னா ஸோ ஒரு கார்டு மாதிரி கொடுத்தாங்க. இந்த கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக உள்ளே போயிடலாம், ஓபிக்காக வெயிட் பண்ண வேண்டாம். அந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பையன் மாதிரி உட்காந்துருக்காங்க அப்படின்னு பிங்க் கலரில் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கல, டைரெக்டாக உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு இது வந்து ஆக்சுவலாக ஒரு பொருட்காட்சி. அது உள்ளே வந்துட்டு கண்காட்சி, அது உள்ள பொருட்காட்சி இருக்குது அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ நல்லா வந்துட்டு அது உள்ள பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. நம்ம வீட்டாண்டெல்லாம் போடுவாங்க இந்த திருவிழா டைம்லலாம், பெரிய ராட்னம், அப்புறமேட்டு இந்த நிறைய இருந்துச்சு. எனக்கு நிறைய பேர் தெரியல. ஸோ அதுக்கப்புறமேட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் குழந்தை வச்சுருக்கிறதுனால எதுக்குமே போக முடியல. ஸோ அங்கே கேம்ஸ்லாம் வச்சுருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம், ஒரே ஒரு கேம் மட்டும் விளையாடணும். அந்த பால் வந்து உருட்டி விட்டால் எந்த நம்பரில் போய் விழுதோ அந்த நம்பர் கவுண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த கவுண்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த எவ்வளோ கவுண்ட்ஸ் வருதோ அதுக்கேற்ற கிஃப்ட் தருவேன் அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு வந்து 19 என்னமோ சம்திங் நாங்கள் அது மாதிரி ஒரு பால் கேம் மட்டும் விளையாண்டா அதில் வந்து 19க்கு வந்து ஜக்கு வச்சுருந்தாங்க, குழி போல் அந்த ஜக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு கிஃப்டாக கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். நைட்டு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஒரு 10 o'clock ஆகிடுச்சு அங்கேயே. ஸோ அதுக்கப்புறமேட்டு கிளம்பிட்டு திருப்பி பீச்சுக்கிட்ட போயிட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஏன்னா ரொம்ப பசி. அங்கேயும் சாப்பிட்டோம், அந்த எக்ஸிபிஷன்லையும் நிறைய கொஞ்சம் சாப்பிட்டோம். ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, வாங்குகிற மாதிரிலாம் இல்லை. அதிக காஸ்ட், கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம 30 rupees 40 rupeesல ஒரு காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து 50 அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதனால் பீச்சுக்கு போயிட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வர வழியில் பார்த்தீங்கன்னா ராம் ஸ்டேயில் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி லாவா ஷைனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.